ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில ஆராதனைக்கு வந்திருக்கிறேன். உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். நம்முடைய தேவன் ஒரு நல்ல மெய்ப்பராய் இருக்கிறார் என்று போன வாரம் நாம் பார்த்தோம். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். ஒரு ஆற்றுகிற மெய்ப்பராய், தேற்றுகிற மெய்ப்பராய் நம்முடைய தேவன் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று கடந்த வாரத்தில் பார்த்தோம். இந்த வாரத்திலும் கூட நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். நான் என்னுடைய பிரசங்கத்தை நான் இப்படி ஆரம்பிக்கிறேன், ஒரு கேள்வியோடு கூட ஆரம்பிக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆடுகளிடத்திலும் போய் நீங்கள் கேட்டால் ஆடுகள் என்ன வார்த்தையை சொல்லும் என்றால், ஆடு உனக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டால் ஆடுகள் என்ன சொல்லும் தெரியுமா? எனக்கு ஒரு நல்ல மெய்ப்பன் தேவை என்று சொல்லும். இந்த உலகத்திலே எல்லா ஆடுகளுக்கும் நல்ல மெய்ப்பன் தேவைப்படுகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் இன்றைக்கு கால வேளையில என்ன தேவை என்றால் நல்ல மெய்ப்பன் தேவையா இருக்குது. இன்னைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு நல்ல மெய்ப்பராய் இருக்கிறார். நான் ஒரு நல்ல மெய்ப்பனை அறிமுகப்படுத்த போகிறேன், அவர் உங்களை நடத்துவார். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது, நானே நல்ல மெய்ப்பன், நான் என்னுடையவைகளை அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்துல யார் அறிந்திருக்கிறார் என்றால் தன்னுடைய ஆடுகளை அவர் அறிந்திருக்கிறார். உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவருடையவர்கள் என்று ஒரு சிலர் இருக்கிறார்கள், அவர்களை நன்றாய் அறிந்திருக்கிறார். என்னுடைய பிரசங்கத்தின் முதல் குறிப்பு, நல்ல மெய்ப்பன் தனது ஆடுகளை அறிந்திருக்கிறார். நம்மை தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய தேவன். தாவீது சொல்லுகிறான், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை அறிந்திருக்கிறீர், என் வாயில் சொல் பிறவாததற்கு முன்னே அவைகளை தூரத்தில் இருந்து அறிந்திருக்கிறீர். நம்முடைய ஆண்டவர் நம்மை அறிந்து வைத்திருக்கிற ஒரு நல்ல மெய்ப்பர். இயேசு உங்களை பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிறார். பாருங்க, உங்க பெயர் என்னன்னு இயேசுவுக்கு தெரியும், உங்களுடைய சூழ்நிலை என்னன்னு இயேசுவுக்கு தெரியும், உங்க கண்ணீர் என்னன்னு இயேசுவுக்கு தெரியும், உங்கள் போராட்டங்கள் இயேசுவுக்கு தெரியும். எரிகோ பட்டணத்துல அநேகர் இருந்தார்கள் பிரியமானவர்களே. அந்த பட்டணத்திலே பாவியான ஒரு மனுஷன் இருந்தான், ஆயக்காரருக்கு தலைவன். அவனை பார்த்தால் ஜனங்கள் ஒதுக்குவார்கள், அவனை பார்த்தால் ஜனங்கள் இவன் பாவியான மனுஷன் என்று சொல்லுவார்கள். ஆனால் இயேசு எரிகோ பட்டணத்திற்கு வந்த உடனே வசனம் சொல்லுகிறது, லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படி சொல்லுகிறது, மரத்தில் இருந்த அவனை பார்த்து இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து, சகைவே சீக்கிரமாய் இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டிலே தங்க வேண்டும். மரத்து மேல சகை உட்கார்ந்து இருக்கிறான்னு யாருக்கும் தெரியாதுங்க, ஆனா இயேசுவுக்கு தெரியும். ஏன் அவன் உட்கார்ந்து இருக்கிறான்னு இயேசுவுக்கு தெரியும். அவனுக்கு இருந்த ஆசை என்னன்னா, இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை. அவனுடைய ஆசையை அவர் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்று கூட்டத்திலே உங்களை யாரும் கவனிக்காமல் இருக்கலாம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு சிறியோரையும் பெரியோரையும் பார்த்து சொல்லுகிறேன், இயேசு உங்களை தனிப்பட்ட விதத்தில் அறிந்திருக்கிறார். உங்கள் பலவீனம் அவருக்கு தெரியும், உங்கள் பலன் அவருக்கு தெரியும், உங்களுடைய பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் அறிந்திருக்கிற ஒரு இயேசு, ஒரு நல்ல மெய்ப்பன் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிறபடினாலே நீங்கள் சந்தோஷப்படுங்க. இரண்டாவது, இந்த நல்ல மெய்ப்பன் என்ன செய்கிறார்? தம்முடைய ஜனங்களை வழி நடத்துகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது சங்கீதம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சங்கீதம். காலையில சர்ச்சில் வாசித்தோம். 23ஆம் சங்கீதம் அதனுடைய 3 மற்றும் 4 வசனங்களை பார்த்தா,
அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். பிரியமானவர்களே, இரண்டாவது நல்ல மேய்ப்பன் தனது ஆடுகளை வழி நடத்துகிறார். மேய்ப்பன் என்றைக்கும் ஆடுகளை ஓட்டுவது இல்லை. நல்ல மேய்ப்பன் ஆடுகளை ஓட்ட மாட்டார். அங்க இருக்கு போ, இங்க இருக்கு போ அப்படின்னு சொல்ல மாட்டார். அவரே நடத்துவார். எங்க நடத்துவாராம்? பசும் புல்களிலே நடத்துவார். ஃப்ரெஷ்ஷான அந்த நுனிப்புற்களை தந்து ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். உங்களுக்கு தேவையான புல்லு, உங்களுக்கு தேவையான தண்ணீர் எங்கே இருக்கு என்று உங்கள் மேய்ப்பனுக்கு தெரியும். நீங்கள் ஆடுகளாய் இருக்கிறபடினால் உங்களுக்கு வேணா ஒரு வேளை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் மேய்ப்பன் உங்கள் தேவைகளை அறிந்தவராய் உங்களை நேர்த்தியாய் நடத்துவார். குடும்ப முடிவுகளிலே நாங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்று கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருந்தால் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களை மேய்க்கிற, உங்களை நடத்துகிற ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே பிரயாணம் பண்ணினார்கள். 40 லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்கள். அவர்கள் வந்த வனாந்தரத்தை பற்றி வசனம் இப்படி சொல்லுகிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே பார்க்கிறோம். பெரிய வனாந்தரம், கொள்ளிவாய் சர்ப்பங்கள், தேள்கள் நிறைந்த, வறட்சி நிறைந்த பெரிதும் பயங்கரமுமான வனாந்தரத்திலே கர்த்தர் அவர்களை அனுப்பிவிட்டார் என்று எழுதவில்லை, அழைத்து வந்தார். நம்முடைய ஆண்டவர் நம்மை நடத்தி வந்தார். கடந்த 5 மாதங்களாய் 6 மாதங்களாய் எத்தனையோ கொள்ளிவாய் சர்ப்பங்கள் இருந்த இடத்துல தான் அந்த ஆடுகளை நடத்துறாரு பாருங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, சாலமோன் சொல்லுகிறான், அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது, அவர்கள் நாவு தீட்டப்பட்ட சபரகன் கத்திய போல இருக்கிறது. சில பேரை நாம எதிர்கொண்டோமே, அவர்களிடத்துல பேசினாலே நம்மை கொலை செய்யும் வார்த்தைகளை பேசினார்கள், பட்டய குத்துக்கள் போல பேசினார்கள். சர்ப்பத்தின் விஷத்துக்கு ஒப்பான விஷம் அவர்கள் நாவிலே இருந்து ஆடுகளாகிய உங்களையும் என்னையும் துன்பப்படுத்தினது உண்டு. கொள்ளிவாய் சர்ப்பங்கள், தேள்கள், பயங்கரமான வனாந்தரம். அந்த வனாந்தரத்துல யாரும் நடக்க முடியாது. ஆனா அந்த வனாந்தரத்துல இந்த மேய்ப்பன் என்ன செய்கிறாராம்? தம் ஜனங்களை வழி நடத்துகிறார். உங்களை வழி நடத்த ஒரு தேவன் இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களை வழி நடத்த ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். அவர் நேர்த்தியாய் வழி நடத்துவார். எங்கே உங்களை கொண்டு போகணுமோ அந்த இடத்திற்கு நேராய் உங்களை கொண்டு செல்லுவார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் நடந்தாலும் பயப்படாதிருக்கும்படிக்காய் அவர் உங்களோட கூடவே இருக்கிறார். மூன்றாவது என்னுடைய குறிப்பை சொல்லுகிறேன், கவனியுங்கள். நல்ல மேய்ப்பன் தொலைந்து போன ஆடுகளை தேடுகிறார். லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருக்கும்போது ஒரு ஆடு தொலைந்து விட்டதாம். அந்த ஒரு ஆட்டை கண்டுபிடிக்க 99 ஆடுகளையும் விட்டுவிட்டு அவர் தேடி போனாராம். நல்ல மேய்ப்பன் யார் தெரியுமா? தொலைந்து போன ஆடுகளை தேடுகிறவர் நல்ல மேய்ப்பன். ஒருவேளை இந்த உலகம் தந்த பாடுகளினால் உலகத்தில் நீங்கள் தொலைந்து போயிருக்கலாம், அல்லது பாவத்தில் விழுந்து போயிருக்கலாம், அல்லது தேவனை விட்டு தூரமாய் போயிருக்கலாம். தேவனை மறந்த வாழ்வுக்கு நேராய் நீங்கள் வாழ்ந்து ஜெப வாழ்க்கையை இழந்திருக்கலாம், பரிசுத்தத்தை இழந்திருக்கலாம், உன்னத அனுபவத்தை இழந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கால வேளையில ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார். இந்த நல்ல மேய்ப்பன் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். 2 குமாரர்கள் இருந்தார்கள் ஒரு தகப்பனுக்கு. அதுல ஒருவனை பற்றி வசனம் சொல்லுகிறது. அவன் சின்னவன் போய் அப்பாட்ட கேட்கிறான், அப்பா, வருகிற சொத்துல பாதியை எனக்கு தர வேண்டும். அப்படி சொன்ன உடனே அப்பா என்ன செய்தார் தெரியுமா? வசனத்தை நீங்கள் கவனித்தால் தெரியும். அவனுக்கு சொத்தை கொடுத்து அனுப்புகிறார். அவன் போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி அந்த சொத்துக்களை அழித்து தேசத்தில பஞ்சம் உண்டானதினால் வசனம் சொல்லுகிறது, அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அவனை யாரும் வேலைக்கு எடுக்கல, இவனா போய் சேர்ந்துக்கிட்டான், வேலைக்கு வாரேன். அந்த தேசத்திலே மிகவும் வறுமை, பன்றியின் தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒன்றும் கிடைக்கவில்லை. அப்பாவினிடத்தில் திரும்பி வருகிறான். திரும்பி வரும்போது தேடிக்கொண்டே இருந்த நல்ல மேய்ப்பன் ஜன்னல் வழியா பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாரு.
தூரத்திலே அவன் வருகிறதை கண்டு ஓடி போய் கட்டி அணைத்து முத்தங்களை தந்து. பாருங்க, நாம் இந்த உலகத்துல தொலைந்து போனவர்களாய் இருந்தோம். நான் நிச்சயமா சொல்றேன், அவனுடைய வஸ்திரம் நல்ல வஸ்திரத்தோடு அவன் வந்திருக்க மாட்டான். நாற்றம் எடுத்திருக்கும், வேர்வை அழுக்கு, குளித்து எத்தனை ஆச்சுன்னு தெரியல. ஆனா இந்த மெய்ப்பன் ஓடி வந்து கட்டி அணைத்து முத்தமிட்டு. பாருங்க, இந்த மெய்ப்பன் எப்படிப்பட்ட மெய்ப்பனா? வசனம் சொல்லுது, லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, கண்டுபிடித்த பின்பு அவன் அதை சந்தோஷத்தோடே தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு. தொலைந்து விட்டது, சேற்றிலும் முட்களிலும் அடிபட்டு நொந்து போய் காயப்பட்டு கலங்கி கொண்டிருந்த அந்த ஆட்டை தேடி கண்டுபிடித்து தோளின் மேல் போட்டு சந்தோஷத்தோடே திரும்பி வந்தான். பிரியமானவர்களே, இந்த மெய்ப்பனுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம் தெரியுமா? இயேசு என்கிற மெய்ப்பனின் இருதயம் தொலைந்து போன ஆட்டை தேடுகிற இருதயம். ஒருவேளை இயேசுவை ஒரு காலத்துல ஏத்துக்கிட்டேன், ஆனா இப்போ பின்வாங்கி போயிட்டேன் பிரதர், பின்வாங்கிட்டேன், பாவத்துல விழுந்துட்டேன், என்னெல்லாம் இன்னும் இயேசு பயன்படுத்த மாட்டாருன்னு சொல்லி இருக்கிறீங்களா? இயேசு உங்களை தேடி வர ஆயத்தமா இருக்கிறார். நீங்க அவரிடத்துல உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால் உங்களை தோளின் மேல் சுமந்து கொண்டு போவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். அவர் நல்ல மெய்ப்பன்க, அதனாலதான் அவர் கெட்ட மெய்ப்பன் இல்லை, குட் ஷெப்பர்ட். 4வது என்னுடைய பிரசங்கத்தின் குறிப்பாய் சொல்லுகிறேன், நல்ல மெய்ப்பன் தனது ஆடுகளை பாதுகாக்கிறார். யோவான் சுவிசேஷத்துல எழுதியிருக்கிறது, யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் பார்த்தால் வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் என் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகளை எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறிப்பதும் இல்லை, பறித்து கொள்வதும் இல்லை. பிரியமானவர்களே, நீங்க இயேசுவினுடைய ஆடுகள். உங்களை ஒருவனும் இயேசுவின் கையில் இருந்து பறிக்க முடியாது. நீங்கள் இருப்பது எந்த இடத்துல தெரியுமா? இயேசுடைய கரத்தில. இயேசு என்கிற நல்ல மெய்ப்பன் தன்னுடைய கரத்திலே உங்களை ஏந்தி கொண்டு இருக்கிறார். அதற்கு பின்னாடி வசனத்துல பாத்தீங்கன்னா, வசனம் இப்படி சொல்லுது 29ல, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். உங்களை இயேசு கையில ஒப்பு கொடுத்தாரே ஒரு பிதா, அந்த பிதா எப்படிப்பட்டவர் என்றால் எல்லாரிலும் பெரியவர். தாவீது என்கிற ஒரு மெய்ப்பன் இருந்தான். அவனுடைய ஆட்டு மந்தைக்கு ஒரு விசை சிங்கம், ஒரு விசை கரடி வந்து ஆட்டுக்குட்டிகளில் ஒன்றை பிடித்து கொண்டு போன போது இந்த நல்ல மெய்ப்பன் அதை பிடிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு விடலை, ரிஸ்க் எடுத்து அதை பின்தொடர்ந்து போய் அதன் தாடையிலே அடித்து அதன் பற்களுக்கு ஆட்டுக்குட்டியை விடுவித்தான். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உங்களை தொட நினைக்கிற சத்துரு, உங்களை தொட நினைக்கிற சாத்தானின் கிரியைகள், உங்களை அழிக்கணும்னு நினைக்கிற பாவத்தின் கிரியைகள், இவைகளிடமிருந்து உங்களை பாதுகாக்கிறார். இயேசு நம்மை பாதுகாக்கிற ஒரு நல்ல மெய்ப்பன். யோபுவையும் அவன் குடும்பத்தையும் வேலியடைத்து பாதுகாத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை போல நீங்க இருக்கிறீங்களா? நீங்க இருக்கிற நிலைமையில யாரும் இருக்க முடியாதுங்கிற நிலைமையை போல இருக்கிறதா? நம்முடைய இயேசு ஒரு நல்ல மெய்ப்பனாய் பாதுகாக்கிறார். 5வது, நல்ல மெய்ப்பன் தனது ஜீவனையே கொடுத்தார். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் நாம் ஏற்கனவே பார்த்தோம். நம்முடைய ஆண்டவர் நல்ல மெய்ப்பன், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற நல்ல மெய்ப்பன். வேலைக்காரனை பற்றி வசனம் சொல்லுகிறது, கூலியால் அந்த ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாததினால் ஆபத்து வருகிறதை கண்டு ஓடி போகிறான். ஆனால் இயேசுவோ அப்படி அல்ல. என்னுடைய பாவத்துக்காக சிலுவையிலே மரித்து தன் ஜீவனையே கொடுத்தார். இந்த மெய்ப்பன் சிலுவையிலே மரித்தார், பெத்லகேமிலே பிறந்தார், கல்வாரியிலே தன்னுடைய ஜீவனையே கொடுத்து பலியாகி நம்மை பாதுகாத்தார். இந்த மெய்ப்பன் உங்களுக்காக எனக்காக இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். ஒரு மெய்ப்பன் பள்ளத்தில் விழுந்த ஆட்டை காக்க தன் உயிரையே பணயம் வைக்கிறது போல இந்த இயேசு பாவச் சேற்றிலே
உளையான சேற்றிலே விழுந்த உங்களையும் என்னையும் காப்பாற்ற தன்னுடைய உயிரையே உங்களுக்காக எனக்காக கொடுத்தார். உங்களை நேசிக்கிறார். ஒரு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். கடைசியாக ஒரு குறிப்பை சொல்லி முடிக்கிறேன். 6வது குறிப்பாக, நல்ல மேய்ப்பன் மீண்டும் வரப்போகிறார். 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமை உள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். பிரியமானவர்களே, பிரதான மேய்ப்பர் ஒரு நாள் வெளியரங்கமாக போகிறார், வெளிப்பட போகிறார். அவர் வரும் காலம் சமீபமாகிவிட்டது. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று இயேசு சொன்னார். இயேசுவின் வருகைக்கான அடையாளங்களிலே ஒன்று, ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும், பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சமும் உண்டாகும். இவைகளை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். ஆண்டவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த முழு உலகமும் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல மேய்ப்பன் மீண்டும் வரப்போகிறார். அவர் வந்து தன்னுடைய ஆடுகளை சேர்த்து கொள்ளுவார். வெள்ளாடுகள் தனியாக, செம்மறியாடு தனியாக. ஆண்டவர் பிரிக்கும் நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை. அவர் அவருடையவைகளை அறிந்திருக்கிறார். அவருடையவைகள் அவரை நன்றாக அறிந்திருக்கிறது. பிரியமானவர்களே, நான் ஒரு சில கேள்விகளை கேட்கிறேன், கவனியுங்கள். நீங்கள் காயப்பட்ட ஆட்டை போல இருக்கிறீர்களா? அல்லது தொலைந்து போன ஆட்டை போல இருக்கிறீர்களா? காயப்பட்ட ஆடாக இருப்பீர்கள் என்றால் உங்கள் காயத்தை கட்ட ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார். நசல் கொண்ட ஆடா இருக்கிறீர்களா? பாருங்க, அன்றைக்கு இருந்த ஆடுகளிலே சில ஆடுகளை, சில நலிவடைந்த ஆடுகளை, எளிமையான ஆடுகளை, கொழுமையான ஆடுகள், மந்தையின் கொழுமையான ஆடுகள் என்ன செய்ததாம்? நசுக்கி நெருக்கி அதனுடைய கால்களை கைகளை நசுக்கி விட்டது. இந்த மெய்ப்பன் எப்படிப்பட்ட மெய்ப்பன் தெரியுமா? நசல் கொண்ட ஆடுகளை தேற்றுகிற மெய்ப்பன். இன்றைக்கும் நாம் வாழுகிற சமுதாயத்திலே சில கொழுமையானவர்கள், அதிகார பலம் படைத்தவர்கள், பணபலம் படைத்தவர்கள், எளிமையானவர்களை ஒடுக்க நினைக்கும் போது அவர்களுடைய கோபம் பெருவெள்ளத்து சீற்றத்தை போல, மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கும்போது, நீர் ஏழைக்கு புகலிடமாய் இருக்கிறார், அடைக்கலமாய் இருக்கிறார். நீங்கள் காயப்பட்ட ஆடுகளாய் இருந்தால் உங்களுக்கு ஒரு மேய்ப்பன் நல்ல மருந்தை வைத்திருக்கிறார். தொலைந்து போன ஆடாய் இருந்தால் உங்களை தேடி கண்டுபிடிக்க அவர் வல்லமை உள்ள மேய்ப்பனாய் இருக்கிறார். பயந்து போன ஆடாய் இருந்தால் உங்கள் பயத்தை எல்லாம் நீக்க அவர் காரணராய் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல நெஞ்சில கையை வச்சு தட்டி சொல்றது போல சொல்லுகிறார்: கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, வருத்தமோ, வறுமையோ, பசியோ, நாசமோசமோ, பட்டயமோ. பாருங்க, நீ தொலைந்து போய் இருந்தால் உன்னை தேடி கண்டுபிடிச்சு தோல்ல தூக்கி வச்சுட்டு வரும்போது உலகமே சொல்லும், இவர் பாவி இடத்துல நேசிக்கிறார், பாவியான மனுஷனிடத்தில் போகிறார் அப்படின்னு சகை வீட்டுக்கு போகும்போது சொன்னாங்க. ஆண்டவர் சொன்னார், கவலைப்படாத, நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு தங்கணும், உன் வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது. ஆண்டவர் அவனை தேற்று, நான் உன்னை நேசிக்கிறேன் மகனே, உலகம் என்னன்னாலும் சொல்லட்டும், ஏன்னா உலகமும் உலகத்தின் மனிதர்களும் என்னன்னாலும் சொல்லட்டும். இயேசு சொன்னார், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து உங்கள் பேரில் தீமையான பொய்யான மொழிகளை சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியாக இருக்கிறது. சோர்ந்து போகாதிருங்கள். இயேசு இன்று உங்களிடம் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். அவர் உங்களை அறிஞ்சிருக்கிறார், அவர் உங்களை தேடி வருகிறார், அவர் உங்களை வழி நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார், அவர் உங்களை பாதுகாக்கிறார். உங்களுக்காக உயிரையே கொடுத்தாரே, உங்களுக்கு தேவையானவைகளை தரமாட்டாரா? சங்கீத புஸ்தகத்துல 23ஆம் சங்கீதம் 1வது வசனத்துல தாவீது சொல்லுகிறான், கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். உங்களை நடத்த இந்த நல்ல மேய்ப்பன் ஆயத்தமா இருக்கிறார். உங்க வாழ்க்கை இன்றைக்கு இயேசுவினிடத்தில் அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல மேய்ப்பனை எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீர். இந்த கால வேளையில காயப்பட்டு தொலைந்து போய் பயந்து போய்
நசல் கொண்டதை போல இருக்கிற இந்த ஆடுகளுக்கு நீர் இறங்கும். ஒவ்வொருவரின் தனித்தனி தேவைகளையும் நீர் அறிந்து வைத்திருக்கிறீர். அவைகளை சந்தியும், நடத்தும். ஆண்டவரே, எங்கள் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது நாங்கள் உம்முடைய கரத்தால் நன்மைகளை அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய அன்பை விட்டு எங்களை ஒருவனும் பிரிக்க முடியாது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை தாரும். இயேசுவை எங்களை எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.